வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை நகரை தொழில் நகரமாக மாற்றும் நோக்கத்துடன் மடிட்சியா தொடர்ந்து தனது முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக இலகுரக இயந்திர உற்பத்தி தொழில் மற்றும் வாகன உற்பத்தி செய்யும் அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் சிறு தொழில் விற்பனையாளர்களுக்கும் இடையே வர்த்தக தொடர்பை மேம்படுத்தும் கண்காட்சியை MSME நிறுவனம் மற்றும் இந்த சிறு தொழில்கள் சங்க கூட்டமைப்பு இணைந்து மடிட்சியா அரங்கில் இன்று நடத்தியது. இக்கண்காட்சியை மதுரை கலெக்டர் பிரவீன்குமார் துவக்கி வைத்தார். மடிட்சியா தலைவர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். மடிட்சியா கௌரவ செயலாளர் அசோக் வரவேற்றார். MSME இணை இயக்குநர் சுரேஷ் பாபுஜி கண்காட்சியின் நோக்கம் குறித்து விளக்கம் அளித்தார். சாசி தென்மண்டல தலைவர் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கினார். இந்த MSME செக்டர் உடைய கான்ட்ரிபியூஷன் நாம் எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டும். இன்று தினம் நம்முடைய இந்தியா நாட்டு உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டாக இருந்தாலும் இருக்கக்கூடிய 120க்கு மேல இருக்கக்கூடிய கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 11 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிற துறை ஏதாவது இருந்தா அது MSME செக்டர் மட்டும்தான். இன்று தினம் நம்முடைய ஜிடிபில கிட்டத்தட்ட 30% கான்ட்ரிபியூஷன் ஏதாவது வழங்கிட்டு இருந்ததா அது நம்ம MSME மூலமா வரக்கூடிய ஒரு கியூமுலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் தான் 30% ஆஃப் தி ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் வருது. கிட்டத்தட்ட 40% மேலே எக்ஸ்போர்ட்ஸ்களுக்கு கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு MSME வருது. அந்த 11 கோடில குறிப்பா 4-5 கோடி அதிகமான வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கு உருவாக்கி இன்று தினம் பெண்கள் மூலமா தொடங்கி இருக்கிற MSME செக்டர் உடைய கான்ட்ரிபியூஷன் மிக அதிகமான அளவுல இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த MSME உடைய முக்கியத்துவம் நம்ம இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் இம்பேலன்சஸ்கள்ல ரெக்டிஃபை பண்றதுக்கு கூட MSME உடைய பங்கு மிக அதிகமா இருந்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நான் சொன்னபடி ரூரல் ஏரியாஸ்ல வேலை வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு மிக முக்கியமா இருந்த ஒரு துறை MSME துறை. சோ அதனால இன்று தினம் நம்ம MSME கனெக்ட் ஓன்லி இப்போ ஏற்கனவே பேசும்போது சொன்னாங்க இட் இஸ் as good as a match making. வாங்குவோர் வித்துவோருடைய ஒரு மேடை. இட் இஸ் a single platform where a buyer, prospective seller can meet. Similarly நம்ம மேட்ச் மேக்கிங்ல கூட prospective bride, prospective groom சேரக்கூடிய ஒரு மேடை மாதிரி இன்று தினம் MSME கனெக்ட் 2025 நிறைய முன்மாதிரி திட்டங்கள் முயற்சிகள் எல்லாமே இந்த செக்டருக்காக நாம் கொண்டு வந்திருக்கோம். சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுரை மாவட்டத்துக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட வழங்கும் விழாக்கு வந்திருக்கும் போது கூட மதுரையில் இருக்கக்கூடிய ஐடாஸ் கட்டர் மாளிகையில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் என்ற மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு நடத்தினது. அந்த நேரத்தில் மதுரை உடைய மாஸ்டர் பிளான் கூட நாம் வெளியே கொண்டு வந்தோம். அதுல நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு நம்ம MSME செக்டார்களுக்கு உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன்ஸ் உடைய நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம MSME செக்டாருக்கு பூஸ்ட் பண்ற ஒரு திசையில் ஒரு உங்களுடைய கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் உருவாக்குற திசையில வந்துட்டு மதுரை உடைய மாஸ்டர் பிளான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அதுல நிறைய ரிலாக்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லேண்ட் யூஸ் பேட்டர்ன் வந்திருக்கு. தென் பிளானிங் பர்மிஷன்ஸ்களுக்காக நிறைய சலுகைகள் வந்துட்டு நம்முடைய மதுரை மாஸ்டர் பிளான்ல உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். கடன் வசதி, ஆக்சஸ் டு கிரெடிட், பெரிய நிறுவனங்களுக்கு கொலாட்ரல் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கடன் வசதியை நம்ம சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கூட வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கு. சிடிபி இதுக்காகவே உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அனைத்து வணிக வங்கிகளும் கூட உங்களுடைய கடுமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய மாதந்தோறும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி மீட்டிங்கில் நான் ஒவ்வொரு வங்கிக்காரர்களுக்கு கூட என்னுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன்.
மத்திய அரசின் கொள்முதல் கொள்கையில் அரசுத்துறை நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களிடம் இருந்து 20% கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை மத்திய தொழில்துறை கட்டாயமாக்கியுள்ளது. இதற்கான ஒரு முயற்சியாக பெரிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களை ஒரே இடத்தில் சந்தித்து தங்களது பொருட்களையும் தங்களது சேவைகளையும் சந்தைப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தென் மாவட்ட தொழில் நிறுவனங்களிடம் பொருட்கள் சப்ளை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த இக்கண்காட்சி அமையும் என மடிட்சியா சேர்மன் அருண் பிரசாத் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் பரளையை சேர்ந்தவர் ராஜதுரை, வயது 20. இன்று காலை கட்டிட தொழிலுக்காக 2 வீலரில் சிவகங்கையில் இருந்து ராமநாதபுரம் சென்றார். ராமநாதபுரம் செய்யத் அம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரி அருகே சென்றபோது ராமநாதபுரத்தில் இருந்து பரமக்குடி நோக்கி 2 வீலரில் சிக்கல் பகுதியைச் சேர்ந்த நிதிஷ் பாண்டியன், வயது 24 என்பவரின் 2 வீலரும் ராஜதுரையின் 2 வீலரும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன. இதில் ராஜதுரை மற்றும் நிதிஷ் பாண்டியன் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். நிதிஷ் பாண்டியனின் பின்னால் அமர்ந்து வந்த அவரின் தம்பி தமிழரசன் படுகாயமடைந்தார். தமிழரசனை மீட்டு ராமநாதபுரம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். ராமநாதபுரம் டவுன் போலீசார் விசாரிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையின் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக களக்காடு தலையணை மற்றும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 143 அடி நீர்மட்டம் கொண்ட பாபநாசம் அணை ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து நீர்மட்டம் 128.20 அடியானது. அணைக்கு வினாடிக்கு 3005 கன அடி நீர்வரத்து உள்ளது. சேர்வலாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 6 அடி உயர்ந்து 141.57 அடியாக உள்ளது. மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டமும் 2 அடி உயர்ந்து 108 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1500 கன அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி மாஞ்சோலையில் 10 சென்டிமீட்டர், காக்காட்சியில் 12 சென்டிமீட்டர், நாலுமுக்கு மற்றும் ஊத்து ஆகிய பகுதிகளில் தலா 14 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கொடைக்கானல் பாம்பாறு அருவி டால்பின் நோஸ் பகுதியில் வெட்டக்கானல் என்ற பசுமையான மலைப்பகுதி உள்ளது. இங்கு மலை அடிவாரம் பகுதிகளில் தெரியும் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள் மலை முகடுகள் என பார்ப்போரை பரவசப்படுத்தும். டிசம்பர் மாதங்களில் வெளிநாட்டினர் வெட்டக்கானல் பகுதிக்கு அதிகம் பேர் வருகின்றனர். குறிப்பாக இஸ்ரேல் நாட்டு பயணிகள் இங்கு அதிக அளவில் தங்குகின்றனர். ஆஸ்திரேலியன் பாண்டை கடற்கரையில் தீவிரவாத தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்தனர். இதன் தாக்கமாக வெட்டக்கானல் பகுதியில் வெளிநாட்டினர் பாதுகாப்பு கருதி துப்பாக்கி ஏந்திய போலீசார் கண்காணிப்பு மற்றும் தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பாம்பாறு அருவி அருகே உள்ள போலீஸ் செக் போஸ்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு மற்றும் சோதனை ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை நேரு ஸ்டேடியம் எதிரே உள்ள மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் மேற்கூரை அமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளது. இந்த மைதானத்தில் பல ஆண்டுகளாக வாலிபால், கபடி, பால், பேட்மிண்டன் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் திறந்த வெளியில் நடைபெற்று வந்தது. மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்கள் தினசரி பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். உள்விளையாட்டு அரங்கில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் அரசுக்கு பரிந்துரை செய்தார். அதை ஏற்று 1,95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் மேற்கூரை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மைதானத்தை சுற்றி கான்கிரீட் தூண்கள் அமைக்கும் பணிக்காக பொக்லின் இயந்திரம் மூலம் குழி தோண்டும் பணிகள் இன்று துவங்கியது. புனரமைப்பு பணிகளை அதிகபட்சமாக 1 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. பணிகள் முடிந்த பிறகு பகலும் இரவும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த முடியும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என விளையாட்டு சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.
கொடைக்கானலில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழித்திடும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சோலை குருவிகள் என்ற தன்னார்வலர் அமைப்பினர் நகர் முழுவதும் குவிந்து கிடக்கும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். செண்பகனூரில் நடைபெற்ற மாதாந்திர தூய்மை பணிகளில் இந்த அமைப்பினர் சோலை பகுதிகளில் தூய்மை பணி மேற்கொண்டனர். சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக், கூல் டிரிங்க்ஸ் பாட்டில்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை கொண்டு மான் உருவத்தை உருவாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பினாங் நாட்டிலிருந்து சென்னைக்கு வரும் விமானம் ஒன்றில் பெருமளவு தங்கம் கடத்தி வரப்படுவதாக சென்னை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பினாங் நாட்டிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் சென்னை வந்த பயணிகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்காணித்தனர். மலேசிய நாட்டை சேர்ந்த 35 வயது ஆண் மற்றும் பெண் பயணி ஆகியோர் டூரிஸ்ட் விசாவில் சென்னை வந்தனர். சந்தேகத்தின் பேரில் இருவரின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தும் டம்பிள்ஸ் 2 இருந்தது. அவற்றை அதிகாரிகள் கழற்றி பார்த்தனர். அதனுள் சுத்தமான 24 கேரட் தங்கத்தை மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். 2 டம்பிள்ஸ் உடற்பயிற்சி கருவிகளிலும் 2 கிலோ 765 கிராம் சுத்தமான தங்கம் இருந்தது. அவற்றின் சர்வதேச மதிப்பு 4 கோடி ரூபாயாகும். தங்கம் கடத்திய 2 மலேசிய நாட்டு பயணிகளை கைது செய்து தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 2 பயணிகளை DRI அலுவலகத்தில் விசாரிக்கின்றனர்.